கிறிஸ்துமஸ் பண்டிகை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். மனுஷா, குறிப்பாக பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு தற்போது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில வழக்கம் போல ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் அப்படிங்கிறது 2 to 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு வருகின்ற 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை தற்போது அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால 23ஆம் தேதியுடன் தேர்வுகள் நிறைவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான விழாவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்னுடைய கொண்டாட்டங்களுக்காக தற்போது சொந்த ஊர் செல்வதற்கு பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். இந்த நிலையில சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு சுமார் 1400 முதல் 1800 வரை வழக்கமாக இந்த விழாக்கால கட்டணமாக தற்போது வசூலிக்கக்கூடிய நிலையில தற்போது அதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக தற்போது 4500 வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டு தற்போது அந்த கட்டணங்கள் வசூல் செய்யப்படுகிறது. இதே போல கோவை செல்வதற்கு வழக்கமாக 800 1200 வரைக்கும் வசூல் செய்யப்படும். ஆனால் தற்போது 3000 5000 வரைக்கும் இந்த கட்டணமானது வசூல் செய்யப்படுகிறது. இது போன்ற மதுரை உள்ளிட்ட நாகர்கோவில் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் தற்போது 4000 3600 வரைக்கும் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தற்போது பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விழாக்கால கட்டணமாக எவ்வளவு வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியல் என்பது ஏற்கனவே போக்குவரத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பின்பற்றாமல் பல ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்து விதிமீறல்களுக்கு இது போன்ற அதிக கட்டணத்தை வசூல் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.